தோழர் வெண்ணிலா அவர்கள் அவங்க ரசிச்சிருப்பாங்க. நம்ம அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு மலர்ச்சி. அவங்க அப்படியே குழந்தைங்க பேச பேச ஒரு ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கான நேரம். திருமதி ஜே வெண்ணிலா தோழர் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களுக்காக. தொழில் முறையில் அவரை பத்தின ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா நிறைய பேசணும். இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். சில குறிப்புகளை சொல்ல சித்தப்படுகிறேன். தொழில்துறை ஆலோசனை, மாணவர்கள் ஆலோசனை மற்றும் சமூக மனித சேவைகள் திட்டம் மற்றும் திட்ட மேலாண்மை CSR ஆகியவற்றில் சுமார் 25 ஆண்டுகளாக நிபுணத்துவம் பெற்றவர். ICMR போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் 1 வருடமாக சேவை புரிந்திருக்கிறார். காசநோய் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சமூக சேவகராக பணியாற்றியிருக்கிறார். மனநல வழக்கு மேலாண்மையுடன் இணைந்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கள ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். குடும்ப ஆலோசனை, போதைப் பொருள் மறுவாழ்வு ஆலோசனை, தொழில் வழிகாட்டுதல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். இது மட்டும் அல்லாமல் பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் அதை தொடங்கி திறமையாக நடத்தி வருகிறார். பன்முகத்திறன், குடும்ப ஆலோசனை மற்றும் நபருக்கு நபர் ஆலோசனை சொல்லக்கூடியது, குழுக்களுடன் சேர்ந்து பணிபுரிதல் இவற்றை தொடர்ந்து செய்கிறார். சுய உதவி குழுக்களுடன் பணிபுரிதல், கடன் மற்றும் சேமிப்பு திட்டங்களை திறம்பட நிர்வகித்தல், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊழியர்களுக்கான பல்வேறு கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களை ஏற்பாடு செய்தவர். இவருடைய திறன்கள்னு பார்த்தா, பிரச்சனைகளை விரைவாக கண்டறிந்து தீர்க்க அதற்கான திறந்த தொடர்பு வழிகளை பராமரித்தல், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் நம்பிக்கை, தனிப்பட்ட உறவு மற்றும் வலுவான பணி உறவுகளை வளர்த்தல், அது ரொம்ப முக்கியம். சிக்கல்களை பகுப்பாய்வு செய்தல், மாற்று வழிகளை வகுத்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பிரச்சனைகளில் சரியான முடிவுகளை எடுக்க அதற்கான ஒரு வழி நடத்துதல். சுய உதவி குழு உறுப்பினர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த அவர்களுக்கு பயிற்சி பெற்ற, கண்காணிக்கப்பட்ட, ஊக்கப்படுத்தப்பட்ட மற்றும் மேற்பார்வையிடப்பட்ட சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை சொல்வது. இவருடைய படிப்புன்னு பார்த்தா நிறைய இருக்கு. சர்டிஃபைடு NLP பிராக்டிஷனரா இருக்காங்க. சர்டிஃபைடு காக்னிட்டிவ் ஹிப்னோதெரபி பிராக்டிஷனரா இருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கவுன்சிலிங், மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் சைக்காலஜி, மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் சோசியல் ஒர்க். இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான தோழர் வெண்ணிலா அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகிறார். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தீங்க தோழர் ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா அமைப்பு இணைந்து நடத்தும் இந்த உலக தாய்மொழி நாள், இந்த இணையவழி நிகழ்வுல எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. மற்றும் இதனுடைய நிர்வாகிகள் தோழர் ராஜா அவர்களுக்கும் தோழர் இளமாறன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதோடு அல்லாம இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்க அந்த தாய்மொழி உணர்வுள்ள கொள்கை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுலயும் நான் ரொம்ப பிரமிச்சு பாக்குறது பெற்றோர்கள். வெளிநாட்டுல இருந்தாலுமே குழந்தைகளுக்கு அந்த தமிழை சொல்லி கொடுத்து, நான் இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஆனந்தி ஆமா அவங்க தோழர் சொன்ன மாதிரி நான் நிறைய பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய உச்சரிப்பு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி அவங்க தமிழ் பேசுறாங்க, எப்படி எழுதுறாங்க, அதெல்லாம் நான் பாக்குறேன். பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துல இன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தது. எவ்வளவு சிரத்தை எடுத்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயங்களை அவங்க வரலாற்று குறிப்புகள்ல எல்லாம் ரொம்ப திறம்பட அவங்க பேசினதை பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு இளமாறன் தோழர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், அவங்க எல்லாம் பங்கெடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மாத்தி அமைச்சிருக்கணும், நம்ம எல்லாம் பார்வையாளர்கள், குழந்தைகள் தான் சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது. அவங்கதான் நிறைய பதிவுகளையும் நிறைய கருத்துக்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நிதானமா ஒரு வார்த்தையும் அவர் வச்சது புரிஞ்சு அந்த விஷயத்த பேசுறாரு அப்படின்றத ஒரு உளவியலாளரா நான் அந்த பேசுற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப நிதானமா, எதுவும் தவறு வந்துடக்கூடாது, ஒரு நிதானமா பேசினா என்னுடைய நான் பிரசன்ட் பண்ற விதம், நான் எப்படி ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்றத முக்கியம்ன்றது அவரோட பேச்சுல நல்லா தெரிஞ்சது. அந்த இந்திய எதிர்ப்பு தினத்தை பற்றி சொன்னது, உலக தாய்மொழி தினம் அது எப்படி ஆரம்பிச்சது, அந்த வரலாறு குறிப்புகள்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆதிரை
ஆதரை அவங்க பேசும்போது எனக்கு என்னுடைய ஆஹ் குழந்தை பருவம், அதாவது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தியாகராஜ கல்லூரியில நடந்ததை பத்தி சொன்னாங்க. அந்த கல்லூரி மாணவரா இருந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டது தான் என்னுடைய தந்தையார். அதனால அந்த விஷயம் என்னோட அப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து ஆதிரை மொழியில கேட்கும்போது ரொம்ப அந்த அவருக்கான அது என்னுடைய அப்பாவுடைய பிள்ளை அப்படின்ற பெருமையோட நான் ஆதிரையோடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி இலக்குவனரை பத்தி பேசினாங்க இல்லையா, இலக்குவனருடைய மகள் மதியழகி அவங்க தான் எனக்கு ஆசிரியரா இருந்தாங்க. சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது அடுத்த தலைமுறையினருக்கு இவங்க எவ்வளவு நல்ல விஷயத்த எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத நினைச்சு இந்த அமைப்புக்கு என்னுடைய பெரிய நன்றியும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆதரவுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துச்சு இந்த நேரத்துல. அதே மாதிரி அமிழ்தினி தாளமுத்து ஐயாவை பத்தி பேசினாங்க. தாளமுத்து ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பத்தி சொல்லும் போது எங்க பேசினாலுமே நம்மளுக்கு கண் கலங்கும். அந்த மாதிரி அந்த அவங்க 2 பேருடைய அவங்க பங்கெடுப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் அவருக்கு பேச்சாளர்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். என்னுடைய இது என்ன சொல்ல, நான் என்ன சொல்வேன், அமிழ்தினிக்கு இன்னும் அவங்க நிறைய தலைப்புகள்ல பேசி இந்த கருத்துக்களை வந்து நிறைய இடங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையா அவங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பேச்சு திறன் அவ்வளவு நல்லா இருந்தது. அடுத்ததா ரோஷினிய ரோஷினியுடைய பேச்சு சாரங்கபாணி ஐயாவை பத்தினது. அவங்கள அறிமுகப்படுத்தின விதம், ஊராட்சி பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் தமிழ்ல பேசினாங்க, ஆரம்பிச்சாங்க. உயிர் நீத்தப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்க போது கூட தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க ஹார்ட்ல இருந்து சொன்னாங்க. அவங்க மனதுல இருந்து அவங்க பேசின விதம் வந்து ரொம்ப பதிஞ்சு இருந்துச்சு. அவங்களுடைய அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு உள்ள இருந்து வந்துச்சு. அது அப்ப மனப்பாடம் பண்ணி பேசல. அதே மாதிரிதான் மகிமா வந்து உண்மையிலே போராட்ட களத்துல நின்னு பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. ஆரம்பத்துல ரொம்ப தயங்கி ஆரம்பிச்சா கூட கடைசியில அவங்க அந்த போராட்ட களத்துல நின்னு பேசுற ஒரு குழந்தை போலவே அவங்க பேசினாங்க. உழைத்தால் தான் வருமானம் அப்படின்ற குடும்பத்துல இருந்து வந்துதான் எல்லாருமே போராடினாங்க. எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாமே இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிறவங்க யாரும் போராட்ட களத்துக்கு வரல. உழைத்தாதான் வருமானம்ன்ற நிலையில இருக்கிறவங்க தான் அப்போ வந்து மொழியா அதை விட பெரிதா நினைத்து போராடினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அந்த இடத்துல வச்சும்போது அது ரொம்ப பெரிய கருத்தா நான் அந்த இடத்துல பாக்குறேன். ஏன்னா நான் எப்பயுமே என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாடியான வரலாறுகளை பேசும்போது அது இப்பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இனி வர தலைமுறையினருக்கும் எப்படி அது பயன்பட போகுது, அது எப்படி அவங்களுக்கான வாழ்க்கையில இது எப்படி தேவையா இருக்க போகுது அப்படின்னு தான் பார்ப்பேன். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பண்ணணும், மகிழ்ச்சியோட பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்து ரொம்ப சாதகமான சூழ்நிலையிலேயே இருக்க பழகுறதுக்காக ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கருத்தை கேளுங்களேன், வருமானம் உழைத்தால்தான் வருமானம்ன்ற இடத்துல நான் மொழிக்காக போராடுறத பத்தி குழந்தைகள் படிக்கும் போதுதான் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாம சாதகமற்ற சூழ்நிலையில தான் நமக்கான ஆற்றல் பெருகும், நமக்கான அடையாளம் கிடைக்கும் அப்படின்றது வந்து மகிமாவுடைய பேச்சுல இருந்து எனக்கு இப்போ இருக்க தலைமுறை அதை புரிஞ்சுதான் வர்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. அடுத்து சம்யுக்தா பாடகர், அதுவும் அந்த தேவநேய பாவாணர் அவர்களை பத்தி மதுரையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சிலை இருக்கும். தேவநேய பாவனார் அரங்கம் இருக்கு, இல்ல ஒரு பெரிய மாளிகை இருக்குது மதுரையில. அந்த அவரு தான் வந்து செம்மொழிக்கான 14 கிரைட்டீரியா அந்த விஷயங்களை வந்து சொன்னவர் பாவாணர் அவர்கள். செம்மொழி ஏன் தமிழை வந்து செம்மொழின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வந்து எப்படி தனித்துவமா இருக்குது, அதுல வந்து ஒருமை இருக்கு, பன்மை இருக்கு, இருமை கிடையாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒரு 14 விஷயங்களை சொன்னவர் ஒரு பாவாணர். அவரை பத்தின அந்த பாட்டு தேவநேய பாவாணர் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாயிலே வராதுதான் அந்த வார்த்தைகளே. ஆனா அவங்க அந்த பாட்டை பாடினது, அதுவும் எனக்கு இன்னொன்னு தோழர் ஆனந்தி சொன்னபோது அவங்க இப்போ உடனே கொடுத்து படிச்சு பாடியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களுடைய திறமை வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. ஸ்னிகிதா அடுத்து, பீலமேட் தண்டபாணி, இந்த மாதிரியான போராட்ட களத்துல இருந்தவங்க பேர்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையில எனக்கு ஐயாவை பத்தி நான் நிறைய கேள்விப்படல. இன்னைக்கு அவங்க பேசின போதுதான் நான் நிறைய விஷயங்களை அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஸ்னிகிதாக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சின்னதா கொஞ்சம் விஷயம் பேசினாலும் அதாவது அவங்க ரொம்ப மெதுவா ரொம்ப ரொம்ப சிரிப்போட அவங்க வந்து முகத்துல ஒரு சிரிப்போட அந்த விஷயத்த அணுகி இருந்தாங்க. என்னன்னா கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணல,
ரொம்ப நேசிச்சுதான் அதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க அந்த இதை சொல்லும் பொழுது. சோ ஸ்னிகிதாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்ததா நமச்சிவாயம். இவர் தான் ரொம்ப குட்டி பாப்பான்னு நினைக்கிறேன். நம்மதுல 3ஆம் வகுப்பு படிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை பாடல், குழந்தையே பாடுனது வந்து யார் தான் ரசிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரசிக்கும் தன்மையா இருந்துச்சு. எனக்கு இந்த இந்த நிகழ்வுல வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துல இருந்து என் அப்பா எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து இந்த தலைமுறையினர் வாயிலா எனக்கு கேட்கும்போது உண்மையிலே இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பா நான் இன்னைக்கு பாக்குறேன். இந்த அமைப்புக்கு நான் திருப்பி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த தமிழ் மொழி பற்றி அந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னும் போது இந்த குழந்தைங்களே இவ்வளோ நிறைய பேசியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிந்து இந்த தமிழ் மொழி வாயிலாக நம்ம ஏன் தமிழ் மொழியை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம எல்லாமே ஆங்கில வழியில தானே, ஆங்கில புத்தகங்கள்ல தானே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பெரும்பாலான பெற்றோர் வந்து கேள்வி கேட்பாங்க. நான் சொல்றது ஒரு உளவியலாளரா நான் சொல்றேன். ஒரு மனிதர் வந்து தமிழ் மொழியில பேசும்போது மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. இப்ப இருக்கிற Z ஜெனரேஷன் சொல்லுவோம். 1995க்கு பிறகு பிறந்த குழந்தைகள். அதே மாதிரி 2012க்கு பின்னாடி பிறந்த ஆல்பா ஜெனரேஷன் சொல்லுவோம். இவங்க 2 பேரும் பன்முக திறமைகளோட இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 ஜெனரேஷனுக்கும் தான் பாத்தீங்க அப்படின்னா மனநல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த XY ஜெனரேஷனுக்கு 30%, 28% இருந்தால் கூட இந்த Z ஜெனரேஷனுக்கும் ஆல்பா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 34%க்கு மேல இருக்கு மனநல பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா இந்த உணர்வுகளை வந்து அவங்க வெளிப்படுத்த தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால இப்ப இங்க இந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த அமைப்பு மூலமா தமிழ் மொழி மூலமா அவங்க வந்து நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுன்றதுதான் டெக்னிக்கு நம்மளுடைய மனநலத்தை நம்ம நல்லா பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு. சோ நம்மளுடைய தமிழ் மொழி வாயிலா நிறைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ முனைவர் பட்டத்துக்காக வளரிளம் பருவ குழந்தைகளோட ஆய்வு நடத்திட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1300 குடும்பங்களோட பேசிட்டு இருக்கோம். என்னுடைய ஆய்வு பாத்தீங்க அப்படின்னா இந்த டீனேஜ், அதாவது வளரிளம் பருவத்துல நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு 5 விதத்துல அமையும். சில பேர் வந்து படிப்பு அப்படின்றது மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை அமைப்புன்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சில பேர் பணம் சம்பாதிக்கணும்ன்ற அமைப்பு முறை. சில பேர் வந்து இப்ப என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு, உலகத்துல எல்லாராலையும் எது ரசிக்கப்படுதோ அந்த விஷயத்தை நோக்கி என்னுடைய இது இருக்கணும். சில பேர் உடல் நலம் சார்ந்த வாழ்க்கை அமைப்பு, சில பேர் வந்து சமூகம் சார்ந்த வாழ்க்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ஆளுமை தன்மை அதுக்கு உதவும். அந்த ஆளுமை தன்மையோட சேர்ந்து இந்த வாழ்க்கை அமைப்பை குழந்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஒரே பெற்றோருக்கு பிறந்த 3 குழந்தைகளா இருந்தாலும் 3 பேரும் வேற வேற வாழ்க்கை அமைப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய ஆளுமை தன்மையை பொறுத்து. அப்போ இதுல எதெல்லாம் பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற இந்த ஆளுமை தன்மையை அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயத்த அவங்களால எடுத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ண முடியல, அந்த அமைப்போட அவங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியல அப்படின்னும் போது நிறைய மனநல பாதிப்பு வருது. அப்போ இந்த ஆய்வுல எனக்கு முக்கியமா கிடைச்ச விஷயம் என்னன்னா, தமிழ் வழியில படித்த குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கையோட இருக்கிற முடிவு எனக்கு கிடைச்சது. அதோட சேர்ந்து தமிழ் மொழியில இருக்கிற பிள்ளைங்க குறிக்கோள்களை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழியில இருக்கிற பிள்ளைங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த மனநலத்தை கையாள்றது, உணர்வுகளை கையாளும் திறன் நல்லா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய இந்த முடிவுகள். இந்த முடிவுகள் வந்து இன்னும் இதாகல, பப்ளிஷ் ஆகல. என்னோடது இன்னும் இன்னும் நிறைய ஆய்வு இன்னும் இருக்கிறதுனால அது போயிட்டு இருக்கு. ஆனா நான் இந்த நேரத்துல ஏன் இதை இப்போ தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க மனநல பிரச்சனைகள்ல பங்கெடுத்துக்கிடாம, அதுல ஆட்பட்டு அவங்க அதுல சிக்கல்ல சிக்கிக்கிடாம தமிழ் மொழி படிக்கிறது மூலமாவே அவங்களுக்கான தன்னம்பிக்கையும் அவங்களுக்கான அந்த உணர்வுகளை கையாளுற திறனையும் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஏன்னா தமிழ் மொழியில தான் படிக்கிறதுக்கான விஷயம் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இசைத்தமிழ் இருக்கு, பட்டிமன்றம் மூலமா வழக்காடலாம், அது மூலமாவும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம்.
விடுகதைகள் அப்படின்றது மூலமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அறிவுபூர்வமான உரையாடலை கொண்டு வரலாம். இந்த அறிவுபூர்வமான உரையாடல் அப்படின்றது எனக்கு தெரிந்து மற்ற மொழிகள்ல இருக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி விடுகதைகள் மூலமாகவும் பட்டிமன்றம் மூலமாகவும் நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொஃபஷனல் வேன்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, ஒருத்தர் வந்து வெறுப்பா பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல விதமான அணுகுமுறையோட பேசுற விதம் எல்லாமே தமிழ் மொழி தான் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கு. அதனால இந்த தமிழ் மொழியில நம்ம பிள்ளைங்களை இப்போ நீங்க இப்ப இந்த 8 குழந்தைகளும் பேசின விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அதனால நம்ம குழந்தைகள் வந்து இந்த தமிழ் மொழியில கொடுத்து நம்ம பேச வைக்கிறது, பாட வைக்கிறது, இது அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோமோ, ஏன் மத்தவங்க எல்லாம் ஆங்கிலத்தை தானே நாடி போயிருக்காங்க, நம்ம ஏன் இதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற இரண்டாம் கருத்துக்கு யாருமே போயிட வேணாம். அதே மாதிரி இந்த ஒரு உளவியலாளரா கற்றலை குறைபாடு அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கற்றலை குறைபாடு அப்படின்னா ஆங்கிலத்துல டிஸ்லக்ஷியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்லக்ஷியா அப்படின்றது குழந்தைகளுக்கு ஒரு 3ஆம் வகுப்புக்கு மேல தெரியும். அதாவது வாய்மொழியில பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கும். ஓரலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிட்டன்ல வரும்போது குழந்தைங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, காய்ச்சல் வருதுன்னுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கற்றலில் குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் நிறைய ஆசிரியர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட அனுபவத்துல சொல்றேம்மா, தமிழ் மொழியில படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நிறைய கற்றல் குறைபாடு இருக்கிற மாதிரி நான் பார்க்கலாமா, ஆங்கில வழி குழந்தைகள் தான் இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் கேட்பேன். எவிடன்ஸ் பேஸ்ட் கவுன்சிலிங் தான் இருக்கணும்ன்றதுனால என்ன மாதிரி எதை வச்சுமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பூராமே கிளாக் வைஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா ஆவணா எல்லாமே நம்ம வலது பக்கம் சுழந்துதான் எழுதுவோம். ஆங்கில எழுத்துக்கள்ல டி அதாவது எல்லா எழுத்துக்களுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் பி மட்டும்தான் கிளாக் வைஸ்ல வரும். மத்த எல்லா எழுத்துக்குமே ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சோ இது வந்து நம்மளுடைய நியூரோ பாத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குமா, அதனாலதான் குழந்தைங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் சரியா இல்லாம இந்த மாதிரி இருக்குதோ. ஏன்னா டிஸ்லக்ஷியான்றது வந்து நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர் தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு மூளை குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு கிடையாது, அறிவு குறைபாடு கிடையாது. அது வந்து நரம்பியல்ல மூளையில வந்து சில இடங்கள் ஆக்டிவேட் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனை தான். சோ அது வந்து நம்ம தமிழ் மொழியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளவா பார்க்கலன்னு ஒரு தலைமை ஆசிரியர் வந்து அவங்க பேசினாங்க. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனாலதான் நான் சொல்வேன் தமிழ் மொழியில பேசணும், தமிழ்ல வந்து நம்மளுடைய கவிதைகள் வந்து எடுத்துட்டு போகணும். தமிழ் மொழியில நம்ம இப்போ வெளிநாட்டுல இருந்து பேசின குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டங் ட்விஸ்டர்ஸ், அது தமிழ்லயே கூட நிறைய விஷயங்கள் பேச பேச அவங்களுக்கான மூளை செயல்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாவும் இருக்கும் அப்படின்றதா என்னோட கருத்து. சோ இப்போ நீங்க இந்த நான் சொன்ன மாதிரி தமிழ் மொழி அப்படின்றது எந்தவித கலப்பும் இல்லாம, அதாவது இருக்கிற செம்மொழிகள் 6 மொழிகளை சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து தனித்துவம் வாய்ந்தது குறைவான கலப்பு உள்ள மொழி அப்படின்னு பார்த்தா அது தமிழ் மொழி தான். தமிழ் மொழிய பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாவனார் வந்து ஒரு 14 கருத்துக்கள் சொல்லியிருக்காருல்ல, அதுல அவர் சொன்ன விஷயங்கள்ல சொன்னாரு, மற்ற நிறைய மொழிகளுக்கு நம்மளுடைய மொழியில இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேரு. அந்த அளவுக்கு நிறைய கிளை மொழிகள் உள்ளதும் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒலி அமைப்பு, நம்மளுடைய எழுத்துக்கள்ல அந்த ஒலி வந்து ஒரு எழுத்துக்கள் ஒரு ஒலியை தான் கொடுக்கும். ஆனா இப்போ ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி அப்படின்றது வந்து வேற வேற பொனட்டிக்ஸ்ல நம்ம பேசலாம். அது மாதிரி ஓ பாத்தீங்கன்னா வேற வேற பொனட்டிக்ஸ்ல வரும். ஓன்றது ஓட்டுக்கும் வரும், ஆன் அப்படின்றதுக்கும் வரும், வேற வேற மாதிரி பொனட்டிக்ஸ்ல வரும். ஜி வந்து கேட்டுக்கும் சொல்லலாம், கோன்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய இதுல வந்து ஒரே மாதிரி பொனட்டிக்ஸ் தான் தமிழ்ல வரும். சோ இந்த மாதிரியான நிறைய தனித்துவம் வாய்ந்தது நம்மளுடைய மொழி. முக்கியமான ஒண்ணு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, உலக மொழிகள் எல்லாமே ஒண்ணு அதாவது செந்தமிழ் அப்படின்னு செம்மொழி அப்படின்னு சொன்ன வரலாறுல உள்ள மொழிகள் எல்லாமே சில இதுக்கு எழுத்து வடிவம் இல்லாம போயிடுச்சு, சில இதுக்கு பேச்சு வடிவம் இல்லாம போயிடுச்சு, அதாவது சொல் இல்லாம போயிருச்சு, பேச்சு வழக்கிலேயே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் எல்லாமே ஒரு சமயம் சார்ந்த மொழியாவே இருக்கிறது தான்.
ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி சமயம் சார்ந்து இல்லாம பாமர மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து அதற்கான முன்னேற்றத்திற்கு ஏற்ற மாதிரியான மொழியா இருக்கிறதுனாலதான் இப்ப வரையிலும் தமிழ் மொழி பேச்சு வழக்கிலையும் எழுத்து வடிவத்திலையும் இருக்குது. சோ இப்ப நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இனிமேலும் அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும். சமயம் சார்ந்த மொழி இருக்கக்கூடாது, மக்கள் சார்ந்த மொழியா, உலக மொழியா நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கணும். நம்முடைய தமிழ் மக்களினுடைய வாழ்வியல்லையும் அன்றாட நடைமுறையிலையும் அது கலந்து ஒலிக்கணும். அதுதான் தமிழ் மொழியை நம்ம அழிய விடாம காப்பாத்தி கொண்டு போறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழி இப்ப வரைக்கும் கணினி தமிழ் அப்படின்ற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு மொழி அப்படின்னா சமூகத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதோடைய மொழி அமைப்பிலும் இலக்கியல் கொள்கைகளையும் புதுமைகளை படைக்கணும். அததான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பழைய காலத்து மொழியவே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நிறைய புதுமைகளை கொண்டு வரணும். இப்ப இருக்க குழந்தைகளுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி புதுமைகளை கொண்டு வரணும். அப்படிதான் அவர் சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த தலைமுறையினரை நம்ம மொழியோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்ற தந்தை பெரியாரின் கோரிக்கையை நான் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நன்னூல்லையே இது குறிப்பு இருக்கு. புதியன புகுதலும் பழையன கழிதலும் வலுவல கால வகையினே என நன்னூல் சொல்லியிருக்கு. அதனால நம்மளுடைய மொழியில புதியன புகணும். அப்பதான் இந்த கணினி தமிழ் இன்னும் பெருகி நம்மளுடைய மக்கள் கடல் தாண்டி எங்க போனாலும் நம்மளுடைய மொழியினுடைய பயனை அவங்க பெறணும். மற்ற மொழிகள் மாதிரி உணர்வுகளை தாங்காத மொழிகள்ல உணர்வுகளை கையால நமக்கு சொல்லி கொடுத்த மொழி, நம்மளுடைய வாழ்வியலோட இணைந்த மொழி. அந்த மொழியை அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம மொழியை காப்பாத்தல, அதுதான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதனால நிச்சயமா அது அழிந்து போகாது அப்படின்ற நம்பிக்கையோட எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி குடி. தேங்க்யூ. நன்றி. மிகச்சிறப்பு. அதாவது ஒரு ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூறுவது சுருங்க கூறல்னு நம்ம தொல்காப்பியத்துல இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு முதல்ல உங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் ஏன்னா நான் உங்களை கவனிச்சுட்டே இருந்தேன். உங்க முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. குழந்தைகள் பேச பேச நீங்களும் ஒரு குழந்தை மாதிரி ஆகி அதை ரசிச்சிட்டு இருந்தீங்க. முதல்ல உங்களுக்கு உங்க முனைவர் பட்ட ஆய்வுக்கு எங்களுடைய குழு அனைவர் சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா வளர் இளம் பருவம் அந்த குழந்தைகளை பத்தின ஒரு ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தாய் வைத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆளுமை பண்பு வேறு வேறாக இருக்கும். அதுல ஒருத்தங்க நல்லா வருவாங்க, ஒருத்தங்க கீழே போனாங்கன்னா அவர்களுக்கிடையே ஒரு போட்டி மனப்பான்மை, அதுல பயங்கர சிக்கல்கள்லாம் வரும். நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம். இதுல இன்னொரு சிறப்பு குறிப்பு என்னன்னா, நீங்க சொன்னது போல தமிழ் மொழியில நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த சிறப்பு ழகரம்னு சொல்லக்கூடியது, நம்ம அந்த அந்த உச்சரிப்பே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு செதுக்கும்பாங்க. ஏன்னா நீங்க வேற எதுவும் பெருசாலாம் யோகா பண்ண வேண்டாம். நீ உன்னுடைய தாய் தமிழில் ஒழுங்கா பேசு, அதுவே உனக்கான ஒரு உடற்பயிற்சி, அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க. இந்த தமிழ் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு கருத்து பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தமிழ் மொழி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு, ஆளுமை திறன் அதிகமா இருக்கு, மனநலம் கையாளக்கூடிய தன்மை, அந்த பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு கேட்கறதுக்கே. நீங்க கேட்டீங்க உங்களுக்கு அந்த பட்டிமன்ற பேச்சு தமிழ்ல மட்டும்தான் இருக்கான்னு. உண்மை அதுதான். நம்ம தமிழ் மொழியில் மட்டுமே இந்த பட்டிமன்ற அந்த ஒரு வழமை இருக்கு, வேற எந்த மொழியிலும் அது கிடையாது. அதே மாதிரி இந்த கற்றலியல் குறைபாடு, அது ரொம்ப அந்த டிஸ்லெக்சியா பத்தி நிறைய சொன்னீங்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கு இந்த குழந்தைகளை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் அதை சரியான வழியில் அதை கொண்டு போய் அந்த டிஸ்லெக்சியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதை நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நிறைவாக நீங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, நம்ம எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. நம்ம பாரதியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தான் சொல்றாரு. அப்போ தொடர்புக்காக பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. அதுக்காக தாய்மொழியை விற்று விடாதுன்னு தான் சொல்றோம். நம்ம வேற எதுவுமே இல்லை. இங்க இந்த புதியன புகுதல் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. கணினி தமிழாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், அது நம்ம தமிழ் மொழிக்கு இணைத்து நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை.
தமிழ் மொழியை எல்லாருக்கும் கடத்துறோம், அவ்வளவுதான். அதற்கு இது ஒரு கருவியாக, தூண்டுகோலாக இருக்கிறது. உங்களுடைய சிறப்பான ஒரு பொழிவிற்கு எங்கள் அனைவர் சார்பிலும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து.